நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் சோகப்பட்டாலும் இந்த வயிற்றுக்கு மட்டும் அது புரியவே புரியாது. டான்னு மணி அடிச்சா சோறு வேணும் அப்படின்னு கேட்டுனே இருக்கும். போதாக்குறைக்கு இன்னைக்கு வேற மண்டே மார்னிங். அதனால இந்த வாரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் இந்த வாரம் முழுக்க இருக்கும்னு எங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. அந்த பயத்தோட எல்லா குப்பையும் தூக்கி போட்டுட்டு மண்டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட லஞ்ச் மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா கோஸ் கூட்டு. ஆனா இந்த கோஸ் கூட்டை வந்து நாங்க கட் பண்ணவே இல்லை, எங்க அம்மா தான் கட் பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் அப்படின்னு எங்க அக்கா சொல்லியிருந்தா. ஆனா பாவக்கானாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா கசப்புக்கு பின்னாடிதான் இனிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிட்டு நீ எப்படியோ சாப்பிட்டு போய் எனக்கு அட்லீஸ்ட் டீப் ஃப்ரை ஆச்சு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்போடான்னு போய் உட்காந்தோம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, அடக்கடவுளே பிரேக்ஃபாஸ்டே நம்ம யோசிக்கலையே, அதை பத்தி என்னன்னே டிஸ்கஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு எடுத்து புதினா சட்னியும் இட்லியும் செஞ்சு முடிச்சேன். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் போய் ஆஃபீஸ்க்கு ரெடியாகி வந்துட்டேன். நான் யானைக்குட்டி கணக்குல இருக்கிறதுனால இதோட காலையில 2 இட்லி 2 தோசை மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். 2 இட்லி சாப்பிட்டா மட்டும் அப்படியே வெயிட் லாஸ் பண்ணி கிழிச்சிருவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இப்படி செஞ்சாச்சும் வெயிட் குறையுமே அப்படிங்கிற ஒரு அல்ப நம்பிக்கை தான். அவ்வளவுதான், சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் ஓடி